தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் கர்நாடகாலையும் ஆந்திரா. ஆர் நீ என்ன பண்ணால் எனக்கு என்ன கவலை, நான் தானே சர்வாதிகாரி, நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் எதுவான் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு தவறான எண்ணத்தோடு பண்ணுறாங்கன்ற அச்சம் வந்துருச்சு. ஒரு தடவை அந்த அச்சம் வந்துருச்சுன்னா அதை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்களுடைய மோட்டோவே என்னன்னா அந்த ஒன்றுபட்ட இந்தியா, இன்னும் சொல்ல போனால் அகண்ட பாரதம். அப்படி இருக்கும்போது உங்களை அதை துண்டாக்கி நீங்கள் சொன்ன மாதிரி பிரிவினைவாதமாக இது மாறும். அந்த ஒரு முயற்சியை எடுப்பாங்களா? அது எடுக்கிறதுனால என்ன லாபம் உங்களுக்கு? அதான் எனக்கு புரியல. எனக்கு என்ன புரியலன்னா, இப்போ யோசிச்சு பாருங்க, நான் ஏதோ ஒரு நிர்வாகத்தில் கண்ட்ரோலில் இருக்கேன். கண்ட்ரோலில் இருந்தேன்னா நான் நினைப்பேன், இதை கப்பல்னு வச்சுங்க, இதை கப்பலை ஆட்டக்கூடாது, ஏன்னா நம்ம கப்பல் கண்ட்ரோலில் இருக்குது. நான் எதிரியாக இருந்து இந்த கப்பலை வீழ்த்தணும்னு நினச்சேன்னா எப்படியாவது ஆட்டி அசைக்கணும்னு நினைப்பேன். அப்போது இவங்க தான் 3 தடவை தேர்தல் ஜெயிச்சு ஒன்றிய அரசாங்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், திருப்பி அந்த ஹிந்தி அந்த 4க்கு பதிலாக 7-8 ஸ்டேட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு நீங்கள் தான் நாட்டை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. அப்போ இவங்க ஏன் இவங்களா ஒரு ஹை வாலட்டிலிட்டி, அதாவது ஒரு பதற்றத்தை உருவாக்கும், நாட்டளவில் பதற்றத்தை உருவாக்கும் ஒரு சட்ட திருத்தத்தை ஏன் கொண்டாடுறாங்கன்னு எனக்கு சொல்லவே முடியல. ஒருவேளை பேராசை ஆயிடுச்சோ, இன்னுமே நம்ம நிரந்தரமாக நம்ம தான் ஆட்சி நடத்தணும்னா உறுதியாக தெரியுது. ஏன்னா ஒரு காலத்தில் 304 சீட் இருந்தவங்க இப்போ 245க்கோ 48க்கோ வந்துட்டாங்க. எந்த அரசுக்கும் எந்த ஆட்சிக்கும் எந்த கட்சிக்கும் நிரந்தரம் இல்லை பதவி. அதனால் இப்போ 2029 தேர்தல் சந்திக்கிறதுக்கு அச்சத்தில் அதற்கு முன்னாலேயே இது எப்படியாவது அவசரமாக மாற்றிடலாமா? அப்போ கூட நான் கேட்குறேன், 2029 தானே தேர்தல், இப்போ 2026 தானே ஆச்சு, ஏன் அவ்வளோ சீக்கிரமாக இந்த பில்லை கொண்டாடுறாங்க? அது இல்லாமல் இன்னும் 10 நாள் காத்திருந்து தேர்தலை தாண்டி வச்சுருந்தாங்கன்னா என்ன பிரச்சனை? இப்போ தேர்தல் நடுவில் கொண்டாடும் போது இது ஒருவேளை நாங்கள்லாம் தேர்தல் பணியில் இருக்கும்போது இவங்களுக்கு ரியாக்ட் பண்ண முடியாது, நம்ம எம்பியெல்லாம் ஓட முடியாதுன்னு நினைக்கிறாங்களா? இல்லை எம்பிலாம் அங்கே இழுத்துட்டதுனால நம்மளுடைய தேர்தல் பணி குறைஞ்சிரும், நம்மளுடைய தேர்தல் வேகம் குறைஞ்சிரும்னு நினைக்கிறாங்களா? எனக்கு என்னன்னே புரியல. ஏன் இந்த டைமிங் கொண்டாடணும்?